வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கிர்ச்சாஃப் ரூல்ஸ். கிர்ச்சாஃப் ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் சர்க்யூட்னா என்னது, காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்னா என்னதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் சர்க்யூட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ரொம்ப கம்மியான காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை சிம்பிள் சர்க்யூட்னு சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்னு சொல்லலாம். ஒரு சிம்பிள் சர்க்யூட் இப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு பேட்டரி ஜாயின் பண்ணியிருக்கோம். பேட்டரி கூட 2 ரெசிஸ்டர் இருக்குது. இது ஒரு சிம்பிளான சர்க்யூட். 3 காம்பனண்ட் தான் இருக்குது. அப்புறம் கனெக்டிங் வயர்ஸ் இருக்குது. இப்போ இந்த சர்க்யூட்டில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட்னுடைய வேல்யூ, ரெசிஸ்டர்னுடைய வேல்யூ அண்ட் தென் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஓம்ஸ்லாவே போதும். ஓம்ஸ்லா வச்சுட்டு நம்ம இதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட்னுடைய வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ணிடலாம். அதே சர்க்யூட் வந்து காம்ப்ளெக்ஸாக மாறிச்சு அப்படின்னா அது நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டாக மாறுது அப்படிங்கிறப்ப 2 பேட்டரி இருக்குது, நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து 6 ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த சர்க்யூட்டில் மூவ் ஆகக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் ஓகே மூவ் ஆகக்கூடிய கரண்ட்னுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னாலோ, இல்லை இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னாலோ, இல்லை இஎம்எஃப் இல்லை ஒரு 2 பாயிண்ட் கடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணணுன்னாலோ நம்ம வெறும் ஓம்ஸ் லா மட்டும் வச்சுட்டு நம்மளால வந்து சரிவர நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியாது. அதுக்காக நம்ம கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கிர்ச்சாஃப் ரூல்ஸ். ஓகே, கிர்ச்சாஃப் ரூல்ஸில் 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்கிறோம். இதை நாம் கரண்ட் ரூல்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஜங்ஷன் ரூல்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ரூல் வந்து கிர்ச்சாஃபுடைய செகண்ட் ரூல், ஓகே, வோல்டேஜ் ரூல் இல்லை லூப் ரூல்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு கொஷின் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அடிஃபைன் கரண்ட் ரூல்னு கேட்கலாம், அடிஃபைன் வோல்டேஜ் ரூல்னு கேட்கலாம், எக்ஸ்பிளைன் லூப் ரூல்னு கேட்கலாம், ஆர் ஜங்ஷன் ரூல்னு கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எந்த நேம். கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்க்கலாம், அதாவது கரண்ட் ரூல். ஓகே, அல்ஜிப்ராய்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லணும்னா, அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் அ கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் இன் சர்க்யூட் இஸ் 0 அப்படிங்கிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் அ கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் இன் சர்க்யூட் இஸ் 0 அப்படிங்கிறோம். இது ஒரு ஜங்ஷன். ஓகே, இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணக்கூடிய கரண்ட்னுடைய அல்ஜிப்ராய்க் சம் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதாவது எப்படி எழுதலாம் ஈக்குவேஷனா, அல்ஜிப்ராய்க் சம் I1 I2 minus I3 I4 minus I5 that is equal to 0 அப்படிங்கிறோம். ஓகேவா, அது algebraic sum of a current meeting at any junction in a circuit is 0. அப்புறம் sum of a current entering towards the junction is equal to sum of a current leaving away from the junction னு சொல்லலாம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இந்த ஜங்ஷன் நோக்கி போகுதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இந்த ஜங்ஷன்ல இருந்து வெளிவந்திருக்கும். சரியா, இது 2வது பாயிண்ட். அப்புறம் 3வது, current entering towards the junction is taken as a positive, or current leaving away from the junction is taken as a negative. Okay, ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், algebraic sum of a current meeting at any junction in a circuit is 0. ரெண்டாவது, sum of a current entering towards the junction is equal to sum of a current leaving away from the junction அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, 3வது நான் சொல்லக்கூடியது, current entering towards the junction is taken as a positive, current leaving away from the junction is taken as a negative. ஓகே, இதை வச்சுட்டு பாருங்க, algebraic sum சொன்னோமா, சம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, I1 ஓகே கரண்ட் என்ட்ரிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் பாசிட்டிவ்ல எடுத்துருக்கிறோம். I2 டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் தான், ஏரோ இன்வர்டாக இருக்குது டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், இதையும் வந்து நம்ம பாசிட்டிவ்ல எடுத்துருக்கிறோம். I3 இட்ஸ் லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், ஏரோ வந்து வெளியே வர மாதிரி போட்டிருக்கு, ஸோ அதை நம்ம மைனஸில் எடுத்துக்கிறோம். I4 டுவர்ட்ஸ் த ஜங்ஷனாக இருக்குது, I5 லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷனாக இருக்குது. ஓகே, algebraic sum of a current meeting at any junction in a circuit is 0 அப்படிங்கிறோம். சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த கிர்ச்சாஃபோடைய ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது கரண்ட் ரூலை ஜங்ஷன் ரூல் என்ன சொல்லலாம்னா, இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது, கரண்ட்னா என்னது, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தானே. ஓகே, இதில் மூவ் ஆகக்கூடிய சார்ஜ், ஓகே கரண்ட் சார்ஜ் என்டரிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் மஸ்ட் லீவ் த ஜங்ஷன் அப்படிங்கிறோம். ஓகே,
இந்த ஜங்ஷனை நோக்கி போகக்கூடிய சார்ஜ் கண்டிப்பாக அந்த ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்திருக்கணும். ஓகே, அதுதான் நம்ம கரண்ட் என்ட்ரிங் டுவோர்ட்ஸ் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் சொல்கிறோம். இது இப்படியும் சொல்லலாம், சார்ஜ் என்ட்ரிங் டுவோர்ட்ஸ் ஜங்ஷன் மஸ்ட் லீவ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் சொல்லலாம். ஓகேவா, கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, இந்த ஒரு சர்க்யூட்டை நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் R1 எடுத்துக்கலாம், இது R2ங்கிற ரெசிஸ்டர், இது R3ங்கிற ரெசிஸ்டர். ஓகே, இந்த ஒரு சர்க்யூட்டில் ஏங்கிற ஒரு ஜங்ஷன் இருக்குது. இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் திஸ் ஜங்ஷன் வந்து ஜீரோவாக இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா ஒரு ஈக்குவேஷனா I1ங்கிற கரண்ட் இந்த ஜங்ஷன் ஏங்கிற ஜங்ஷனை நோக்கி வருது. ஸோ தட் I1 ப்ளஸ் இந்த I2 பாருங்க என்ன ஆகுது, இந்த ஜங்ஷன்லேருந்து வெளியே வருது. ஸோ தட் இந்த மைனஸ் ஆஃப் I2 ப்ளஸ் இந்த I3 என்ன பண்ணலாம், இதுவும் வந்து ஜங்ஷன்லேருந்து வெளியே வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா I3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதை எப்படி எழுதலான்னு பாருங்க, I1 இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3. அதுதான் கரண்ட் என்டரிங் டுவோர்ட்ஸ் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அது இதையும் இப்படி எழுதலாம் பாருங்க, இந்த ஈக்குவேஷனையும். ஸோ I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I4 is equal to I3 plus I5. Okay, sum of a current entering towards the junction is equal to sum of a current leaving away from the junction. Okay, the Kirchhoff's first rule. இப்போ நம்ம Kirchhoff second rule ஆன voltage rule or loop rule பார்ப்போம். Okay, என்னுடைய statement Kirchhoff second rule, the voltage rule, algebraic sum of a product of current and resistance in each part of any closed circuit is equal to algebraic sum of a EMF in that closed circuit னு சொல்றோம். ஓகே, அது என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. algebraic sum of a product of resistance and current in each part of any closed circuit is equal to algebraic sum of EMF in the closed circuit. பார்க்கலாம் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே, இது ஒரு லூப் நம்ம எடுத்துக்கலாம். A B C Aங்கிறது ஒரு லூப் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல, A C Eங்கிறது இன்னொரு லூப் இருக்கு. சரியா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கலாம். நம்ம லூப் எடுக்கிறது லூப்பை நம்ம கிளாக் வைஸாகவும் எடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் எடுக்கலாம். நம்ம எந்த டைரக்ஷன் எடுக்கிறோமோ அதை நம்ம த்ரூ அவுட் த ப்ராப்ளம் வந்து அதை நம்ம கன்வென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். கிளாக் வைஸ் எடுத்தோம்னா த்ரூ அவுட் த ப்ராப்ளம் நம்ம கிளாக் வைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் இந்த த்ரூ அவுட் த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம லூப்பினுடைய டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லூப் A C Eங்கிற லூப் எடுத்துக்கலாம். A C E Aங்கிற லூப் எடுத்துக்கலாம். அதாவது நான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த லூப் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாருங்க. ஸோ இங்கே R1ங்கிற ரெசிஸ்டர் இருக்குது, இதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட் I1. அப்புறம் R2ங்கிற ரெசிஸ்டர் இருக்குது, இதில் மூவ் ஆகக்கூடிய கரண்ட் I2. அதே மாதிரி R3ங்கிற ரெசிஸ்டர் வழியாக மூவ் ஆகக்கூடிய கரண்ட் I3ன்னு இருக்குது. அண்ட் தென் இந்த லூப்பில் வந்து ஒரு செல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னோம், அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் ஓகே ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். லூப்பை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறோம். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுக்கிறோம்னா இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் R1 I1. Okay, algebraic sum of a product of resistance and current in each part of a closed circuit. Each part ஒவ்வொரு பார்ட்லையும். ஓகே, இந்த பார்ட்டுக்கு நம்ம எழுதுறோம், அடுத்த பார்ட்டுக்கு இது வரும் R2 I2 plus இந்த பார்ட் வந்துரும் R3 I3. That is equal to, அதாவது algebraic sum of a product of current and resistance in each part of any closed circuit is equal to sum of a EMF in that closed circuit. EMF இதில் எவ்வளோ EMF இருக்கு, ஒரே ஒரு பேட்டரி தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதனோட EMF தான் இருக்கும், Eங்கிற EMF மட்டும் இருக்கு. ஓகே, ஒன்னே ஒன்று தான் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு EMF எடுத்துக்கிறோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் EMF in that closed circuit அப்படிங்கிறோம். ஓகே, அது அந்த கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் ரூலுக்குனான ஸ்டேட்மெண்ட், அதற்குனான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நீங்கள் அந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுதிடலாம். algebraic sum of
product of current and resistance in each part of a closed circuit is equal to sum of a EMF in that closed circuit சொல்றோம். அப்புறம் மேலும் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓகே, நம்ம கரண்ட்டை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஆரோவும் பாருங்க, நம்ம சூஸ் பண்ண டைரக்ஷனில் தான் இருக்கு. நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் தான் சூஸ் பண்ணோம். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் கரண்ட்டினுடைய டைரக்ஷன் இருக்கு. இப்படி வந்துட்டு இப்படி மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல எல்லா பாயிண்ட்லையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய வேல்யூவும் ப்ளஸ்ல இருக்கு, இதனுடைய வேல்யூவும் ப்ளஸ்ல இருக்கு, இதனுடைய வேல்யூ ப்ளஸ்ல இருக்கு. இதே செகண்ட் லூப் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது கீழே இருக்கக்கூடிய லூப் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் த லூப் ஏ பி சி ஏ லூப் நம்ம எடுத்துக்கலாம். இந்த லூப்ல பாருங்க, ஓகே, இதே நம்ம கிர்ச்சாஃப்னுடைய ரூல் அப்ளை பண்ணுவோம். algebraic sum of okay product of current and resistance. ஓகே, அதே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்படி வருவோம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் என்னன்னா R4 I4 இருக்கா, R4 I4 இருக்கு. அப்படியே இங்க வருவோம். இங்க என்ன இருக்கு, R5 I5 இருக்கு. அப்படியே இங்க மேல வருவோம். இங்க வரப்ப பாருங்க, இங்க கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. நம்ம சூஸ் பண்ணது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான். பட் இந்த இடத்துல பாருங்க I2 அவருடைய டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு, இந்த R2ங்கிற ரெசிஸ்டர்ல கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் I2 R2 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் EMF in that closed circuit. இந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய லூப்ல எதனாச்சும் ஒரு EMF ஜாயின் ஆயிருக்கா, ஏதாச்சும் செல் ஜாயின் பண்ணிருக்குமான்னு பாருங்க. எந்த செல்லும் ஜாயின் பண்ணல. எந்த செல்லும் ஜாயின் பண்ணுறதுனால EMF 0, அதாவது இந்த இடத்துல 0 அப்படிங்கிறோம். ஓகே, எப்படி எழுதிடலாம், எப்படி ஒரு டிஃபைன் பண்ணலாம், algebraic sum of a product of current and resistance in each part of a closed circuit is equal to sum of a EMF in that closed circuit அப்படிங்கலாம். ஓகே, இதை பாருங்க, R4 I4 plus R5 I5 minus I2 R2 is equal to 0. சரி, இது கிர்ச்சாஃப்னுடைய வோல்டேஜ் ரூல். என்னால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா போதும், இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம எழுதலாம். And then further, the Kirchhoff voltage rule is a statement for the conservation of energy அப்படிங்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிர்ச்சாஃப்னுடைய கரண்ட் ரூல் ஆன ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கிர்ச்சாஃப்னுடைய செகண்ட் ரூல் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, எப்படி இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம்னா, energy supplied by this battery, energy supplied by the battery is delivered to the all the resistor. Energy delivered to all the resistor R1 R2 R3 R4 and R5. energy delivered to the all the resistor is equal to energy supplied by the battery. இந்த பேட்டரி சப்ளை பண்ண எனர்ஜி எல்லா ரெசிஸ்டருக்கும் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா செப்பரேட்டா டெலிவர் ஆயிருக்கும். ஓகே, இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் டெலிவர் ஆன எனர்ஜியை நம்ம சம் பண்ணணும்னு வச்சுக்கோவே, அது இந்த பேட்டரி சப்ளை பண்ண எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இந்த கிர்ச்சாஃப்னுடைய வோல்டேஜ் ரூல்ல இஸ் a rule for the conservation of energy அப்படிங்கிறோம். தேங்க்யூ.